ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்ட் 6 வீடியோ பார்க்க போகிறோம். டிஎன் டெட் இது. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபி தான் பார்க்க போகிறோம். அதாவது தேர்ட் டேர்முடைய 7th ஓகேங்களா? என்னது 7ஆம் வகுப்புடைய டேர்ம் 3 உடைய ஃபுல் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 100 வினாக்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா? ஸோ இது பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து 7th ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேர்ம் உங்களுக்கு ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். இது பார்ட் 5 and 6 வீடியோ ஓகேங்களா? டிஎன் டெட்டுக்கானது. ஸோ வந்து யூனிட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டங்களை ஆராய்தல் மற்றும் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா இதான் ஓகேங்களா? இதில் 30 வினாக்கள். வட அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள முக்கியமான மலைத்தொடர் எது? நல்லா பார்த்துக்கோங்க. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கான்னு இருக்கும். ஸோ இந்த 2 டாப்பிக்குக்குள்ள உங்களுக்கு கன்ஃபியூஷன் தேவையில்லை ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அந்த என்ன வார்த்தை அப்படின்றத மைண்ட்ஃபுல்லாக ஏற்றுக்கோங்க. வட அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள முக்கியமான மலைத்தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கி மலைகள். என்னது? வட அமெரிக்கா ராக்கி மலைகள் ஓகேவா? ஸோ 2வது கேள்வி, தென் அமெரிக்காவின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகோன்காகுவா ஓகேங்களா? இது வந்து தென் அமெரிக்கா அப்படின்றது கங்குவா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்க. காகுவான்றத கங்குவா. ஏன்னா கங்குவா வந்து சவுத் இந்தியன்ஸில் தானே சூர்யா. ஸோ அவர் நடித்த படம் கங்குவா. அதே போல் மேலே பாருங்கள், வடை வந்து எப்படி இருக்குன்னா ராக் கல் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவை இணைக்கும் குறுகிய நிலப்பகுதி எது அப்படின்றது 3வது கேள்வி. பனாமா பூசந்தி அப்படின்றது தான். எனது நார்த் அமெரிக்காவையும் சவுத் அமெரிக்காவும் இணைக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி. நல்லா பாருங்கள், நீர் பகுதி கிடையாது, நீர் நிலையம் கிடையாது, நிலப்பகுதி அப்படின்ற வார்த்தை முக்கியம். பனாமா பூசந்தி அப்படின்றது தான் ஆன்சர். அமேசான் ஆறு எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் அமெரிக்கா. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அமேசானுடைய ஆறு வந்து சவுத் அமெரிக்காவில் தான் வந்துட்டு இது இருக்குது ஓகேங்களா? 5வது கேள்வி, வட அமெரிக்காவில் உள்ள 5 பெரிய ஏரிகள், அதாவது கிரேட் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குழுவில் சேராத ஏரி எது? 5 ஏரி இருக்குது. அந்த வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிரேட் லேக்ஸில் இருக்கக்கூடிய 5 ஏரியில் எந்த ஏரி இதில் சேராத ஏரி? சுப்பீரியரா, ஹியூரானா, வினிபேக்கா, மிச்சிகனா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட அமெரிக்காவில் உள்ள 5 பெரிய ஏரிகளில் சேராத ஏரி வின்னிபெக் ஏரி ஓகேங்களா? அப்போ எது சேர்ந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, சுப்பீரியர், ஹியூரான், மிச்சிகன் இந்த ஏரிகள்லாம் சேர்ந்தது. என்னது? சுப்பீரியர், ஹியூரான், மிச்சிகன் சேர்ந்தது. வின்னிபெக் வந்து சேராத ஏரி. 6வது கேள்வி, உலகிலே மிகப்பெரிய நீர்வளம் கொண்ட நதி எது? அமேசான் நதி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 7வது கேள்வி, தென் அமெரிக்காவில் உள்ள உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுனா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. இந்த கேள்வி எப்படி தெரியுமா கேட்பாங்க? வட அமெரிக்கான்னு கொடுத்துட்டு கூற்று காரணம்லாம் மாற்றி கொஞ்சம் டஃப் பண்ணி ட்விஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி கேட்கலாம். வட அமெரிக்காவில் உள்ள உலகின் மிகப்பெரிய உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கூற்று தவறு தான் ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தென் அமெரிக்காவில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கத்தான் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. 8வது கேள்வி, வட அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நாடு எது? நல்லா பாருங்கள், வட அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நாடு கனடா. ஸோ சவுத் அமெரிக்கா கிடையாது, வட அமெரிக்காவில் கனடா இருக்குது. வட அமெரிக்காவில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை தொடர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெசோ அமெரிக்கன் பெரிய ரீஃப் ஓகேங்களா? என்னது? மேசோ அமெரிக்கன் பெரிய ரீஃப் அப்படின்றது தான் வட அமெரிக்காவில் அமைந்துள்ள மிகப்பெரிய பவளப்பாறை ஓகேங்களா? 10வது கேள்வி, அமேசான் படுகையில் காணப்படும் வெப்பமண்டல மழைக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? என்னது? அமேசான் படுகை இருக்கு பார்த்தீங்களா? அந்த படுகையில் காணப்படும் வெப்பமண்டலம் மழைக்காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா செல்வாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா? 11வது கேள்வி, வட அமெரிக்காவில் மத்திய பகுதிகளில் உள்ள புல்வெளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மீண்டும் கேள்வி ஒட்டை வாசிக்கிறேன். வட அமெரிக்காவில், தென் அமெரிக்கா கிடையாது, வட அமெரிக்காவில் சென்டர் அதாவது மத்திய பகுதியில் ஒரு புல்வெளி இருக்குது. அந்த புல்வெளி எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேரிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. என்னது? பிரேரிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. 12வது கேள்வி, சிலி மற்றும் அர்ஜென்டினாவில் அமைந்துள்ள மலைத்தொடர் எது? என்னது? சிலி மற்றும் அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா நாடு, அந்த நாட்டுக்கு அமைந்துள்ள மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டினா ஆண்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராக்கி, ஆல்ப்ஸு, அட்லஸ், ஆண்டீஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இது ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எங்கெங்கே நடுவில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சிலி மற்றும் அர்ஜென்டினாவுக்கு அமைந்துள்ள மலைத்தொடர் வந்துட்டு ஆண்டின்னு படித்தோம். அப்போ அட்லஸ்க்கு வந்து எது வந்துட்டு நடுவில் அமைஞ்சிருக்கு, எந்தெந்த நாட்டுக்கு வந்து அமைந்துள்ளது, ராக்கி வந்து எந்த நாட்டுக்கு அமைந்துள்ளது? நான் வந்து ராக்கி ஃபஸ்ட்டே சொன்னால் வட அமெரிக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ எது இதுக்கு வந்து எப்படி அமைந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகேங்களா?
13வது கேள்வி. உலகின் மிக வறண்ட பாலைவனம் என்று கருதப்படும் அடகாமா பாலைவனம் எந்த கண்டத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா. இந்த அடகாமா பாலைவனம் நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதாவது உலகிலே அதை வந்து ரொம்ப ட்ரைடாக இருக்கக்கூடிய ஒரு பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. கரீபியன் கடலில் உருவாகும் புயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த கரேபியன் சி அப்படின்ற மூவிஸ்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கரேபியன் கடலில் உருவாகும் புயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டால் ஹரிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சைக்ளோன்ஸ்னால் என்ன, டைஃபூன்ஸ்னால் என்ன, டொராண்டோஸ்னால் என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஷியேட் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த வார்த்தையுடைய உருவாக்கம் எங்கே அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹரிகான்ஸ் அப்படின்றது கரேபியன் கடலில் உருவாகக்கூடிய ஒரு புயல் பேர் தான் ஹரிகான்ஸ். 15வது கேள்வி. தென் அமெரிக்காவில் காஃபி போர்ட் என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது? என்னது? தென் அமெரிக்காவில். நான் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஏன்னா அந்த பகுதி கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான பகுதி தான். ஓகேங்களா? தென் அமெரிக்காவில் காஃபி போர்ட் என்று அழைக்கப்படும் துறைமுகம் எதுனா சாண்டோஸ். என்னது? சாண்டோஸ். இது வந்து காஃபி வந்து சன்ரைசஸ் நான் வச்சுக்கோங்க. சாண்டோ. ஓகேங்களா? 16வது கேள்வி. வட அமெரிக்காவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் பகுதி எது? வட அமெரிக்காவில் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மேற்கு பிரேயர்கள். என்னது? மத்திய மேற்கு பிரேரிகள் அப்படின்றது தான் கோதுமை களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கனடாவுடைய தலைமுகம் ஒட்டோவா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கனடாவின் தலைநகரம் என்ன? ஒட்டோவா. 18வது கேள்வி. தென் அமெரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? பிரேசில். ஸோ சவுத் அமெரிக்காவில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு எதுனா பிரேசில். ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18க்கு உங்களுக்கான கேள்வி. வட அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு எது? தென் அமெரிக்காவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 18வது கேள்வி. தென் அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு பிரேசில். ஓகேங்களா? 19வது கேள்வி. வட அமெரிக்காவின் மிக நீளமான நதி எது? ஓகேங்களா? வட அமெரிக்காவின் மிக நீளமான நதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி மிசோரி நதி அமைப்பு. எனது மிசிசிப்பி மிசோரி நதி அமைப்பு அப்படின்றது தான் வட அமெரிக்காவில் மிக நீளமான நதி. 20வது கேள்வி. தென் அமெரிக்காவில் ஆண்டீஸ் மலைகளுக்கு கிழக்கு உள்ள சமவெளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நம்ம ஃபஸ்ட்டே படித்தோமா? அர்ஜென்டினா மலைப்பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆண்டீஸ் அப்படின்றது இந்த தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டீஸ் மலைகள் வந்துட்டு. ஓகேங்களா? ஆண்டீஸ் மலைகள் வந்து கிழக்கு சைடில் சமவெளி இருக்காமா. அந்த சமவெளியை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்றது தான் கேள்வி. இவை அனைத்தும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லானோஸ், பாம்பாஸ், கிரான்சாக்கோ இப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. என்னது? தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டீஸ் மலைகளுக்கு கிழக்கு சைடு, ஈஸ்ட் சைடு. ஓகேங்களா? ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய சமவெளிகள் பேர். இந்த இடத்துல கூட்டுறவங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா இந்த லானோஸ் பாம்போஸ் கொடுத்துட்டு இந்த கிரான்சாக்கோ கேட்காம வேறு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த 3 பேருமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு கேள்வி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கான்றதுல வட அமெரிக்கான்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆண்டீஸ் அப்படின்றதுல வந்து ஆல்ப்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை கிழக்கு அப்படின்றதுல மேற்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. 21வது கேள்வி. ஐக்கிய நாடுகளில் அதாவது யூஎஸ்ஏ மிக தாழ்வான இடம் எது? ஓகேங்களா? மரண பள்ளத்தாக்கு, டெத் வேலி அப்படின்றது தான் யூஎஸ்ஏல மிக தாழ்வான இடம். 22வது கேள்வி. வெனிசுலா நாடு பார்த்தீங்களா? வெனிசுலாவின் உள்ள பெரிய எண்ணெய் கிணறு மற்றும் ஏரி எதுனா மரைக்கைப்போ அப்படின்ற ஏரி தான் வெனிசுலாவில் மிக பெரிய எண்ணெய் கிணறு ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மரைக்கைப்போ அப்படின்றது. 23வது கேள்வி. வட அமெரிக்காவின் மிக மிக கிழக்கு முனை எது? வட அமெரிக்காவின் மிக கிழக்கு முனை எதுனா கேப் சென்ட் சார்லஸ் அப்படின்றது தான் வட அமெரிக்காவோட கிழக்கு முனை, ஈஸ்ட் சைடு. அதாவது நார்த் அமெரிக்காவோட ஈஸ்ட் சைடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கேப் சென்ட் சார்லஸ் அப்படின்றது தான். ஓகேங்களா? 24வது கேள்வி. அர்ஜென்டினாவின் உள்ள
மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தென் அமெரிக்கானா என்ன வரும்? வட அமெரிக்கானா என்ன வரும்? இங்க அர்ஜென்டினா அப்படின்ற ஒரு நாடு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அந்த நாட்டோடைய மண்டல புல்வெளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றதுன்னு கேள்விகள் வந்தா, பாம்பஸ். என்னது? பாம்பஸ். ஓகேங்களா? 25வது கேள்வி. தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய குளிர் நீரோட்டம் எது? தென் அமெரிக்காவில் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய குளிர் நீரோட்டம் எது அப்படின்னா ஹாம்போல்ட் பெருநீரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பெரு அப்படின்ற நீரோட்டம். 26வது கேள்வி. வட அமெரிக்காவில் தங்க படிவுகள் அதிகம் காணப்படும் பகுதி எதுனா கலிஃபோர்னியா. என்னது? வட அமெரிக்காவில் தங்கம் கோல்டுடைய படிவுகள் அதிகமாக எந்த இடத்துல காணப்படுதுன்னா கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியா தங்க படிவுகள் அதிகம் காணப்படும் ஒரு கண்ட்ரி என்ன அந்த மாதிரி கேட்டாங்கன்னா வந்து வட அமெரிக்கா. ஓகேங்களா? 27வது கேள்வி. ஐக்கிய நாடுகளில் மத்திய பகுதியில் உள்ள மலைத்தொடர் எது? ஓகேங்களா? ஐக்கிய நாடுகளில் மத்திய பகுதியில் உள்ள மலைத்தொடர் எதுனா அப்பலாச்சியன் மலைகள். என்னது? அப்பலாச்சியன் மலைகள். 28வது கேள்வி. உலகின் மிக உயரமான வணிக ரீதியான போக்குவரத்து ஏரி எதுனா டிட்டிகாக்கா ஏரி. ஓகேங்களா? ஸோ உலகிலே மிக உயரமான வணிக ரீதியான ட்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வணிக ரீதியான போக்குவரத்து ஏரி எதுனா டிட்டிகாக்கா ஏரி. ஓகேங்களா? 29வது கேள்வி. வட அமெரிக்காவில் உள்ள பவுல் ஆஃப் டேஸ்ட் என குறிப்பிடும் பகுதி எது? ஸோ கோதுமை களஞ்சியம்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைகள் பார்த்தோம். இங்கே பவுல் ஆஃப் டேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நினைவு வச்சுக்கோங்க. பவுல் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சொல்கிறாங்க. அந்த பகுதியுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930களில் பெரும் புழுதி புயலால் பாதிக்கப்பட்ட மத்திய பிரேரிகளை தான் பவுல் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 30வது கேள்வி. தென் அமெரிக்காவில் உள்ள பிரேசிலின் தலைநகரம் என்ன? பிரசிலியா. ஓகேங்களா? ஸோ பிரேசிலோட கேபிட்டல் என்ன? பிரசிலியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு 30 கேள்விகள். ஓகேவா? அதுக்கடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல ஜாகிரஃபியில் 2வது அலகு. ஓகேங்களா? நில வரைபடத்தை கற்றறிதல். ஓகேங்களா? ஸோ நில வரைபடம்னா மேப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது. நில வரைபடத்தில் திசைகளை குறிக்க பயன்படுத்தும் குறியீடுகள் எது? அளவுகோலா, வடக்கு கோடா, நார்த் லைன். ஓகேங்களா? குறிப்பாக குறியீடுகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் லைன் தான் அந்த நில வரைபடத்தில் முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பாருங்க. நில வரைபடத்தில் உள்ள ஒரு வாக்கிய குறிப்பு அளவுகோலுக்கு உதாரணம் தருக அப்படின்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 கிலோமீட்டர். ஓகேங்களா? என்னத்துலன்னு பார்த்தீங்கன்னா அந்த நில வரைபடத்தில் உள்ளவருக்கு வாக்கியம் அளவுகோல்னு சொல்லுவாங்க. 3வது கேள்வி. பிரதிநிதி பின்னம் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆர்எஃப் என்பதன் சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நில வரைபட தூரம் அதுக்கப்புறம் நிலத்தில் உள்ள தூரம். ஓகேங்களா? ஸோ மேப் அந்த லைனோட தூரம், நெக்ஸ்ட் நிலத்தில் உள்ள தூரம். 4வது கேள்வி. மலைகள், சமவெளிகள் போன்ற இயற்கை அம்சங்களை காட்டும் நில வரைபடம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உடல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை ஆப்ஷனில் அப்படின்னா நிலத்தோற்ற நில வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? மலைகளோ சமவெளிகளோ இயற்கை அதாவது நேச்சுரல் இருக்கக்கூடிய அம்சங்களோ வந்துட்டு நில வரைபடம் காட்டுச்சுன்னா அதை பேர் நிலத்தோற்ற நில வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது கேள்வி. ஒரு நிலப்பகுதியின் வெப்பநிலை, மழைப்பொழிவு போன்ற குறிப்பிட்ட தகவல்களை காட்டும் நிலப்பரப்பு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நில வரைபடங்களில் இந்த மலைகள் சமவெளிகள்லாம் இருந்தால் இயற்கை அம்சங்கள்லாம் இருந்தால் அதாவது நிலத்தோடைய நில வரைபடம் அப்படின்னு பார்த்தோமா? இங்கே என்ன கேள்விகள் அப்படின்னு பாருங்கள். கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லாம் சொல்லியிருக்காங்க. மழைப்பொழிவாகட்டும், வெப்பநிலை டெம்பரேச்சர்ஸ் ஆகட்டும், இதை எப்படி சொல்லுவோம்னா திம்ம மேப். ஓகேங்களா? உடல் அமைப்பு அப்படின்றது நேச்சரை பற்றி சொல்கிறது. அதுவே குறிப்பிட்டு சொல்லணும். மலைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி வரும். ஓகே, உடல் அமைப்புன்னு வரும். இல்லை உங்களுக்கு வந்து வெப்பத்தை பற்றியோ டெம்பரேச்சர்ஸ் பற்றியோ இல்லைனா வந்து காலநிலை மாற்றத்தை பற்றியோ சொல்லிச்சா திமெடிக் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. திமெட்டிக் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கருப்பொருள் நில வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. திமெட்டிக் மேப் அப்படின்னா கருப்பொருள் நில வரைபடம் தமிழில் சொல்லுவாங்க. 6வது கேள்வி. நில வரைபடத்தில் உள்ள முக்கிய மூல திசைகள் எத்தனைன்னு 4. ஸோ நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத். ஓகேங்களா? 7வது கேள்வி. வரைபடத்தில் பயன்படுத்தப்படும் உலகளாவிய நிலையான குறியீடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து தமிழில் வழக்கமான குறியீடுகள், அதாவது கன்வென்ஷனல் சிம்பிள். அதை தான் வந்து உலகளாவிய நிலையான ஒரு சிம்பிள்ஸ் குறியீடுகளாக பயன்படுத்துகிறாங்களாம் வரைபடத்தில்.
8வது கேள்வி. இந்த லெசன் கொஞ்சம் வேகா இருக்க மாரி தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 8வது கேள்வி. சம உயரப் பகுதிகளை இணைக்கும் கற்பனை கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஸோ சம உயரப் பகுதிகள அந்த இணைக்கிறதுக்கான கற்பனை கோடுகள் வந்து காண்டூர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சம உயர கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 9வது கேள்வி. நில வரைபடத்தின் கீழ் வலது மூலையில் பொதுவாக காணப்படும் தகவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்ட். குறியீடுகளின் குறிப்பு தான் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. வலது பக்கத்தில் ரைட் சைடில் வந்து காணப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. குறியீடுகளின் குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 10வது கேள்வி. ஒரு பெரிய அளவிலான நில வரைபடத்தை சிறிய அளவில் வரைவதற்கு பயன்படுத்துவதுன்னா ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது நில வரைபடை தெரிவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ப்ரொஜெக்ஷன் என்ன தெரிவு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க. 1:1,00,000 என்ற பிரதிநிதி பின்னம். ஓகேங்களா? ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் குறிக்கும். வாக்கிய அளவுகோல் எதுனா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். மேலேயும் அதே மாதிரி பார்த்தோமா? இந்த ரேஷியோஸ்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 12வது கேள்வி. எல்லைகள், நாடுகள் மற்றும் தலைநகரங்களை காட்டும் நில வரைபடம் என்ன? அரசியல் நில வரைபடம். ஸோ கருப்பொருள் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டோம். நிலத்தோற்றம் அப்படின்றதும் என்ன பார்த்துட்டோம்? மலைகள், இயற்கைகளோ இதெல்லாம் இருந்தால். அதே போல் கிளைமேட்டிக்ஸ்லாம் இருந்தால் வந்துட்டு கருப்பொருள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அரசியல்னா எல்லைகள், ஃப்ரான்டையர்ஸோ நாடுகளோ இருந்தால் அரசியல் நில வரைபடம். 13வது கேள்வி. நில வரைபடத்தில் வடக்கிற்கும் கிழக்கிற்கும் இடைப்பட்ட திசை எதுனா வடகிழக்கு. 14வது கேள்வி. நில வரைபடத்தில் ரயில் பாதையை குறிக்க பயன்படும் வழக்கமான குறியீடு எது? ரயில் பாதை பார்த்தீங்களா? அந்த ரயில்வேஸ் நீங்கள் வந்து பெரிய மேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இந்த சேட்டலைட் மேப்ஸ்லாம் நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கூகுள் மேப்பில் இந்த தண்ணி போகிறதுக்குலாம் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரயில்வேஸ்லாம் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ரோட் சைட்லாம் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரான்டைஸ் அதாவது அந்த எல்லை கோடுகளுக்கு ஒரு கலர்ஸ் லைன் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் கலரில் வந்து லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி ரயில் பாதையை குறிக்கும் பயன்பாடுனா கருப்பு நிறத்தில் குறுக்கே கோடுகள் கூடிய கோடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம 10th 12th ஜியோகிராஃபிஸ் வந்து மேப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 12th இல்லை 10th வரைக்கும் நம்ம சோஷியல் சயின்ஸ் படிச்சிருப்போமா? அந்த 10th உடைய அந்த சோஷியல் சயின்ஸில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மேப்பில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி. ஒரு நில வரைபடத்திற்கு அதிக விவரங்களை காட்டுவது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ் ஸ்கேல் மேப், அதாவது பெரிய அளவிலான நில வரைபடம் தான் நிறைய இன்ஃபர்மேஷனை தரும். 16வது கேள்வி. கடலின் ஆழமான பகுதிகளை இணைக்கும் கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சம ஆழக்கோடுகள். உங்களுக்கு ஆங்கிலத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ மேக்ஸிமம் எப்படி கொடுக்குறாங்கன்னா இப்படியே கொடுத்துட்றாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐசோபார்கள், ஐசோடோன்கள், ஐசோதெர்மல்கள் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த டேர்ம்ஸுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசோபாத்துகள் அப்படின்றது தான் ஆழமான கடலுடைய இணைப்புகள். ஓகேங்களா? 17வது கேள்வி. ஒரு வரைபடத்தை ஒரு காகிதத்தில் வரைய எந்த முறையை மிகவும் துல்லியமானதுன்னா சர்வே சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் ஒரு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படி மேப்பை சர்வே சிஸ்டம் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன் மிக துல்லியமாக. 18வது கேள்வி. சம உயர கோடுகள் நெருக்கமாக இருந்தால் அது எதை குறிக்கிறதுனா செங்குத்தான சாய்வு. ஓகேங்களா? என்னன்னா சமமாக 2 கோடு இருக்குது, உயரமான கோடு இருக்குது, அது ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஒரு எந்த ஒரு ஷேப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்குத்தான சாய்வு ஷேப் வரும். ஓகேங்களா? 19வது கேள்வி. நில வரைபடத்தின் தலைப்பு எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம். என்ன ஒரு தீம் என்னமோ அதுதான் வந்து நில வரைபட மேப் வந்து குறிக்கும். ஓகேங்களா? அது தமிழில் வரைபடத்தின் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 20வது கேள்வி. வரைபடங்களில் நீர்நிலைகளை குறிக்க பொதுவாக பயன்படுத்தும் நிறம் எதுனா ஸோ வந்து நம்ம ஸ்கேட்டர் லைட் படி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து ப்ளூ கலர் அந்த மாதிரிலாம் நிறைய படிப்போம்ல. அது மாதிரி ஏன் வந்துட்டு நமக்கு லாங்லேருந்து பார்க்கும்போது கடலுமே ப்ளூ கலரில் இருக்க மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்கு வந்து ப்ளூ யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் ரயில்வேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ராக்கோட அந்த பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வரைபடங்களில் மலைகள், மேட்டு நிலங்களை குறிக்க பயன்படுத்தும் நிறம்னா பழுப்பு மற்றும் ஆரஞ்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாண்டல் எப்படி அந்த மண்ணெலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கலரை வந்துட்டு மீன் பண்ணியும் மேட்டு நிலையங்களில் வந்து மண் சரிகிற கலர் இருக்குது பார்த்தீங்களா அதை மீன் பண்ணியும் தான் ஆரஞ்சு இல்லை பழுப்பு நிற மண் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க லைன்ஸ். ஓகேங்களா? வரைபட வாசிப்பின் முக்கிய பயன்பாடு என்ன? திசைகளை வந்து கண்டறிக்கிறதுக்காக தான் நம்ம மேப்பே படிப்போம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் கையில் வச்சுருப்பாங்க. நிறைய இந்த கரீபியன்ஸ் நிறைய மூவிஸில் பார்த்தீங்கன்னா அந்த மேப் வச்சு தான் போவாங்க. 1000ல் ஒருவனே வச்சுக்கோங்களேன். ஒரு மேப் வச்சு அது லைன்ஸ் மூலிமா போவாங்க. ஸோ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமே திசைகளை பார்க்குறதுக்கு தான். 23வது கேள்வி. காடுகளையும் தாவரங்களையும் குறிக்க பயன்படும் நிறம் எதுனா பச்சை. ஏன்னா பிளான்ஸ் பச்சை கலர் தான். ஸோ இது பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
24வது கேள்வி, உலகின் அனைத்து நில வரைபடங்களும் ஒரே இடத்தில் தொகுக்கப்பட்டுள்ள புத்தகம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அட்லஸ் மேப் ஓகேங்களா? அதான் தமிழ்ல அட்டிலஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஆனா அட்லஸ் அப்படின்றது தான் கரெக்ட்டு. என்சைக்ளோபீடியா அப்படின்றது தான் வந்துட்டு அதாவது என்சைக்ளோபீடியாவுக்கும் அட்லஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அட்லஸ் வந்து எல்லா மேப்ஸுமே கனெக்ட் பண்ணி குடுத்துருப்பாங்க. கேலண்டர்னா இயர். நெக்ஸ்ட்டு வந்து வழிகாட்டி நூல் அப்படின்றதும் வேற. என்சைக்ளோபீடியால உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஓகேங்களா? இது இருக்கு, இது இல்ல. இப்போ சயின்ஸ் எடுத்தீங்கன்னா, சயின்ஸ்ல பயாலஜி எடுக்கிறீங்கன்னா, ஆல் ஆஃப் த பயாலஜி எல்லாமே உங்களுக்கு அந்த டாபிக்ல செம்ம வந்து டெப்த்தா குடுத்துருப்பாங்க. அதான் என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. 27வது கேள்வி, ஸ்கெட்ச் மேப்ஸ் சுருக்கப்படங்கள் எதனை அடிப்படையாகக் கொண்டு வரையப்படுகின்றனன்னு பார்த்தா, மெமரி அதாவது நினைவகம் மற்றும் உற்றுநோக்கல்ல வந்துட்டு அடிப்படையாக கொண்டு வரைகிறாங்க. 1:25,000 என்ற அளவுகோல் எவ்வகை வரைபடத்தை குறிக்கிறதுனா தோட்ட வரைபடம் ஓகேங்களா? இந்த மாதிரி 1:1,00,000 1:10 இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் நோட் எடுத்து வச்சு எழுதிக்கோங்க ஓகேங்களா? நில விவர வரைபடம் தோட்ட வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. 27வது கேள்வி, நில வரைபடத்தில் சம உயர கோடுகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா காண்டூர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது காண்டூர் இன்டர்வல் இல்லை காண்டூர் இடைவெளி. ஒரு வரைபடத்தின் சொந்த மொழி செல்ஃப் லாங்குவேஜ் என்று அழைக்கப்படுவது எதுனா குறியீடுகள் மற்றும் குறிப்பு ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மேப் ஜியாகிரபிக்கில் வந்து ஒரு யாராவது எடுத்துக்கோங்களேன், பெரிப்ளஸ் எழுதின இப்போ அந்த எரித்ரியன்ஸ் இதாகட்டும், நிறைய யாரோ ஒருத்தர் இருக்காங்க ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ கிரேக் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து லாட்டின் தெரிஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு லாங்குவேஜில் குறித்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா? பிற்காலத்தில் இந்த மொழிபெயர்த்திருக்கலாம். அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அந்த செல்ஃப் லாங்குவேஜ்லாம் ஃபஸ்ட்டு மேப்பை குறிச்சிருப்பாங்க ஓகேங்களா? 29வது கேள்வி, நில வரைபடத்தின் திசைகளை கண்டறிய பயன்படும் கருவி என்ன? கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது கேம்பஸ். ஸோ நார்த் சைடுனா இந்த கேம்பஸ் முள்ளு காமிக்கும் பார்த்தீங்களா? ஒரு சின்னதாக கையில் வச்சுருப்பாங்க இது மாதிரி. அது வந்து எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு காமிக்கும். அதான் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை திசை காட்டி. 30வது கேள்வி, நில வரைபட ப்ரொஜெக்ஷன்களில் முக்கிய நோக்கம் என்னன்னா கோள வடிவ பூமி ஒரு தட்டையான மேற்பரப்பில் காட்டுவதற்காக. பாருங்க, கோள வடிவான பூமியை ஒரு தட்டையான மேற்பரப்பில் காட்டுறது தான் நில வரைபடத்தோட ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து யூனிட் 2 முடிஞ்சிச்சு ஓகேங்களா? 60 கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அலகு 3 பார்க்க போகிறோம். இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல். இதான் டாபிக். என்னது யூனிட் 3ல 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3யோட யூனிட் 3 டாபிக் தான் என்னோட இந்த கொஷின்ஸோட முடிஞ்சிடும் ஓகேங்களா? முதல் கேள்வி, பூமியின் உள்ள அழுத்தங்களால் திடீரென ஏற்படும் நிலநடுக்கம் எதனால் உருவாகிறது? ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கும். அந்த டெக்டானிக் பிளேட்ஸோட மூவிங்காலேயோ இல்லை லைட்டாக இருக்கிறதுனால தான் வந்து எர்த்குவாக் வந்து வரும் ஓகேங்களா? ஸோ அது என்னது பூமியோடைய உள் அழுத்தங்கள்லாம் உள்ள இருக்கக்கூடிய திடீர்னு ஏற்படும் சில டெக்டானிக் பிளேட்ஸோடைய அந்த நகர்வுகளால் எர்த்குவாக் வருது. இரண்டாவது கேள்வி, நிலநடுக்கத்தின் தீவிரத்தை அளவிட பயன்படும் அளவுகோல் எது? நான் இந்த கேள்வி முன்னாடியே சொல்லியிருப்பேன். செல்சியஸ் கிடையாது, ஃபாரன்ஹீட் கிடையாது, மோஸ் அளவுகோல் கிடையாது, ரிக்டர் அளவுகோல் அப்படின்றது தான். மூணாவது கேள்வி, கடலுக்கடியில் ஏற்படும் நிலநடுக்கம் அல்லது எரிமலை வெடிப்பால் உருவாகும் ராட்சத அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சுனாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒன்று கீழே இருக்கக்கூடிய மலை கீழே, அதாவது ஒரு கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய மலைகளோ இல்லைனா வந்துட்டு அது கீழே இருக்கக்கூடிய எர்த்குவாக்கோ வந்துச்சுன்னா ஒரு சுனாமி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பேரிடர் மேலாண்மையின் முதல் படிநிலை எதுனா மிடிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிச்சு வைக்கிறது தான் மிடிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது கேள்வி, சூறாவளிகளின் மையப்பகுதியில் காணப்படும் அமைதியான பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? புயல்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. சூறாவளி வரும்போது நடுவில் சென்ட்ரலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மையப்பகுதியில் ரொம்ப அமைதியாக இருக்குமா, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புயல்கண் அப்படின்னு சொல்லுவாங்களாம். 6வது கேள்வி, குறைந்த அளவு மழையினால் விவசாயம் மற்றும் நீர் பற்றாக்குறை ஏற்படும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் வெள்ளம் தப்பு. வறட்சி, பனிப்புயல், நிலச்சரிவு அப்படின்றது மலைகளில் மழை பெய்தால் வரக்கூடியது நிலச்சரிவு, அதுவும் இல்லை. பனிப்புயல் அப்படின்றது ரொம்ப எங்கெங்கெல்லாம் இந்த அண்டார்டிகா ரீஜன்ஸ் சில ரீஜன்ஸில் வந்து பனிப்புயல் வரும், அப்போ அதுவும் இல்லை. வெள்ளம்னா அதிக கடலில் அதிக வந்து நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது தான், தண்ணி அதிகம். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்கோன்னா அங்கே வறட்சின்னு கொடுத்தாச்சு. அப்போ ஆன்சர் என்ன? வறட்சி. 7வது கேள்வி,
வெள்ளப்பெருக்கு அபாயத்தின் போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் எதுனா, உயரமான பகுதிக்கு போயிடணும். ஓகேங்களா? இப்போ ஒரு இந்த எர்த்குவாக்ன்றத விட சுனாமி வரதுக்கு முன்னாடி இந்த ஜப்பான்ல நீங்க அந்த பிரசன்ட் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2011 இல்ல இப்ப ரீசென்ட்டா வந்தது வந்துட்டு எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்ற மாரி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்டார்ட்டிங் வந்து நமக்கு ரொம்ப 2, 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப அமைதியா இருந்தது. அவங்க சவுண்ட் குடுத்தோனே எல்லாமே ரொம்ப ஹையஸ்ட் ரீஜியனுக்கு போயிருவாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஹையஸ்ட் பீக் எந்த இடத்துல இருக்காங்களோ அங்க போயிருவாங்க. ஏன்னா வந்து ஓரளவுக்கு நம்மளால உயிர காப்பாத்திக்க முடியும். நம்ம வந்து கொஞ்சம் அதிகமா இந்த வெள்ளம் வந்து அந்த அளவுக்கு வராது. ஏன்னா கீழ ஃப்ளட் மாரி போயிட்டே இருக்கும். சுனாமிலாம் வந்தா தான் ரொம்ப ஹைட்டுக்கு போகும். அதனால உயரமான பகுதிக்கு போயிரணும். 8வது கேள்வி, பேரிடர் மேலாண்மையின் தயார் நிலை. ஓகேங்களா? ப்ரிப்பேர்ட்னஸ் என்பதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பு அதன் விளைவுகளை குறைக்க திட்டமிட. ஸோ நமக்கு வந்து இந்த மந்த் மழை வரும். இந்த சென்னையில வந்து ஃப்ளட் வரப்போகுதுன்னா, முன்னாடியே நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டேஸ்லேருந்து ஒரு 5 டேஸ் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகும்னா, அந்த மழை ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடினாலே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ரிகாஷன்ஸை எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். சமைக்கிற பொருள் ஆகட்டும், எல்லாமே வந்து தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்கி வச்சுக்கணும். அதான் வந்து பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்ற ஒரு பழமொழியிலும் சொல்லியிருப்பாங்க. 9வது கேள்வி, நிலச்சரிவு ஏற்படுவதற்கான முக்கிய இயற்கை காரணம் என்ன? கனமழை. அதிகமா மழை வரதுனால தான். 10வது கேள்வி, இந்தியாவின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? NDMN ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. இதன் விரிவாக்கம் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 10வது கேள்வி 3rd யூனிட்ல 7th ஸ்டாண்டர்ட் டெர்ம் 3ல. இந்தியாவின் பிரதமர் தான் NDMAக்கு மேலாண்மை அதிகாரி. ஓகேங்களா? ஸோ 11வது கேள்வி, புவியின் மேற்பரப்பில் நிலநடுக்கம் எங்கு உணரப்படுகிறதுனா மையப்புள்ளி எபிசென்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் பூமியோடைய மேற்பரப்பில் சென்ட்ரல் ரீஜனில் வந்துட்டு எபிசென்டரில் தான் நிலநடுக்கம் உணர முடியுமா. 12வது கேள்வி, திடீரென வேகமாக வீசும் குறைந்த கால புயல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? டொரனாடோன்னு சொல்லுவாங்க. ஓகே, டொரனாடோனா சுழற்காற்று. அதை வந்து டொரனாட்டோன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இங்கே வந்துட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன்னா, மேபி அந்த இடத்துல சுழற்காற்று இல்லைனா நீங்கள் யோசிக்க தேவையில்லை. டொரனாட்டோன்னு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? 13வது கேள்வி, ஒரு பேரிடருக்கு பிறகு குறுகிய காலத்தில் உணவு, தங்குமிடம், மருத்துவ உதவி வழங்குவது பேரிடர் சுழற்சியின் எந்த பகுதினா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, பதிலளிப்பு. ஓகேங்களா? இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. எல் நீனோ நிகழ்வு எந்த இயற்கை இடருக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சிக்கு. எனது எல் நீனோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 10th இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக படிப்பீங்க ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் லெசனில். எல் நீனோனா வறட்சி. ஓகேங்களா? 15வது கேள்வி, எரிமலை வெடிப்பின் போது வெளியேறும் வாயுக்களின் முக்கியமான விஷவாயு எதுனா சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேங்களா? இந்த இந்த சல்ஃபரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு ரொம்ப 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 ஒரு ஆபத்தான ஒரு வாயு. ஓகேங்களா? 16வது கேள்வி, பேரிடர்களின் போது தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் முக்கியமான சாதனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ரேடியோ. நீங்கள் பழைய காலத்தில் ஏன் இப்போவுமே மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வரதா புயல்லாம் வந்தப்போ அந்த டைம்லேயே ஒரு மேபி வந்து 2014, 16 சம்திங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் என்ன பண்ணினா அந்த ரேடியோஸ்லாம் நிறைய நியூஸஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா கனெக்ஷன்ஸ் பார்த்து வைக்கலாம். கரண்ட்டு கட் ஆகிருக்கும். ஸோ கரண்ட் இருக்கா ரேடியோஸ்லாம் வந்துட்டு கரண்ட் தேவையில்ல. ரேடியோலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த எஃப்எம்மில் வந்துட்டு இந்த மாதிரி புயல் இருக்குது, எச்சரிக்கையாக இருங்க, மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு யூஸ் ஆகுறதுன்னா அமேச்சூர் ரேடியோன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு ஹோம் ரேடியோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் லேண்ட்லைன் ஆகட்டும், ஃபோன்ஸ் ஆகட்டும். இப்போ மேபி வந்துருச்சு, இன்டர்நெட்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு கரண்ட் தேவையில்ல நமக்கு. ஃபஸ்ட்டு அப்போன்னு பார்த்தீங்கன்னா பேரிடரில் வந்து ரேடியோ தான். இந்த ஹார்ம் அப்படி இல்லைனா வந்துட்டு ஹெமச்சூன்னு கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையத்தை அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எனது இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையத்தை அமைத்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கோயிஸ். ஓகேங்களா? இந்திய தேசிய கடல் தகவல் சேவைகள் மையம். என்னென்னா இந்த இஸ்ரோனா என்ன? இஸ்ரோ உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து தேவையில்லை. ஓகேங்களா? ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? NDMA மேலேயே சொல்லியிருப்பேன். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். பிரதமர் தான் வந்துட்டு ஹெட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. IMDன்றது வானிலை. அப்போ உங்களுக்கு சுனாமினா கடல் தான் தமிழில். அப்போ வந்து என்ன? இந்திய தேசிய கடல் தகவல் சேவைகள் INCOISன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 18வது கேள்வி, மிட்டிகேஷன் அதாவது தணிப்பு நடவடிக்கைக்கு ஒரு உதாரணம் தருக. நிலநடுக்கத்தை தாங்கும் கட்டிடங்களை அமைத்தல். அப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்ததே சொல்கிறேன். ஒரு வீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சேர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா அங்கே மேக்ஸிமம் பொருள் எல்லாமே லோ குவாலிட்டியில் லோ இதில் வச்சுருப்பாங்களாமா சில இடத்துல மட்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த வீடு இருந்துச்சுனாலும் திருப்பி பில்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க கட்டியிருப்பாங்களாமா. சேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பானில் வந்து சில சேர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா எர்த்குவாக் வந்தாலுமே ஒன்றுமே ஆகாதாமா. அப்படியே ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கட்டியிருப்பாங்களாம். சில பில்டிங்ஸ்லாம் ஸ்ப்ரிங் மாதிரி வச்சு கட்டியிருப்பாங்களாம். ஒன்றுமே ஆகாத மாதிரி எர்த்குவாக் வந்தாலுமே.
நிலநடுக்கத்தை தாங்கும் கட்டிடங்களை அமைத்தல். 19வது கேள்வி, இந்தியாவின் கடற்கரை பகுதிகளில் அதிகம் ஏற்படும் இயற்கை இடர்னா புயல் மற்றும் வெள்ளம். ஓகே, உங்களுக்கே தெரியும், இப்போ கூட சென்னையில் மழை வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. 20வது கேள்வி, பேரிடர் மேலாண்மை சுழற்சியில் நீண்ட கால நடவடிக்கைகள் எங்கு மேற்கொள்ளப்படுகின்றன? புனரமைப்பு, மறுசீரமைப்பு. ஓகேங்களா. 21வது கேள்வி, நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சாலை ஓரங்களில் என்ன நடவு செய்வது அவசியம்? ஸோ 21வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சாலை ஓரங்களில் என்ன நடவு செய்வது அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழமான வேர்களை கொண்ட மரங்கள். ஓகேங்களா. ஸோ நிலச்சரிவு வருதுன்னா மண் அரிச்சிட்டு கீழே வருங்களா, மழை பெஞ்சதுனால. இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் அப்பப்போ என்ன சொல்லுவாங்க, நிலச்சரிவு அப்படின்ற மாதிரி வரும். மண் சரிவு, ஆக்சுவலாக அதான் மண் சரிவு, நிலச்சரிவுன்றது வேறு. ஸோ அந்த மாதிரி மரங்கள் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுவும் ஆழமான வேர்கள் கொண்ட மரங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐஎம்டி வானிலை ஆய்வுத்துறையின் கூற்றுப்படி சூறாவளியின் காற்றின் வேகம் எவ்வளவு இருந்தால் அது சூப்பர் சைக்ளோன் என அழைக்கப்படுகிறது. ஸோ வானிலை அறிக்கை சொல்கிறாங்க என்னென்னா, இந்த ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்குள்ள ஒரு காற்றுடைய வேகம் இருந்துச்சுன்னா அது சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஐஎம்டி சொல்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ்க்கு 220 கிலோமீட்டர் வந்தால் அது பேர் சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, 220 கிலோமீட்டர் பர் மணிக்கு. ஓகேங்களா. 23வது கேள்வி, நிலநடுக்கத்தின் போது கட்டிட இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கினால் நீங்கள் செய்யக்கூடாதது எதுனா, தீப்பெட்டியோ அல்லது லைட்டரையோ பற்ற வைக்கிறது. ஓகேங்களா. எங்கள் கட்டடம் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. அந்த கட்டிட இடிபாடுகள்லாம் இடிஞ்சு விழுது, அந்த இடத்துல கீழே சிக்கிக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழுக்கு ஒன்றை படம் எடுத்துக்கலாம். அமர கீழே இடத்துல சிக்கிறீங்க. ஓகேங்களா. அந்த இடத்துல சிக்கினா ஒரு லைட்டரையோ இல்லை தீப்பெட்டியோ வைக்கக்கூடாதாம். ஓகேங்களா. பற்ற வைக்கக்கூடாது. 24வது கேள்வி, அணைக்கட்டுகளை உயர்த்துவது, வெள்ள கட்டுப்பாடு சுவர்களை கட்டுவது எந்த பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையின் கீழ் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மிடிகேஷன், தணிப்பு. ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். இது வேறு மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ். 25வது கேள்வி, உலகின் மிக பெரிய சுனாமி அலைகள் உருவாகும் அபாயமுள்ள பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள நெருப்பு வலயம். அந்த பகுதியில் தான் உலகத்தில் பெரிய ராட்சத சுனாமி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. பசிபிக் பெருங்கடல் அப்படின்ற பகுதியில் சுற்றியுள்ள நெருப்பு வலயங்களில். 26வது கேள்வி, ஒரு பேரிடரின் போது உடனடியாக மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லும் நடவடிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவாக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. 27வது கேள்வி, யுனைடெட் நேஷன்ஸ் பார்த்தீங்களா, ஐக்கிய நாடுகள் சபையின் உலக பேரிடர் குறைப்பு நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்து தான். ஸோ இன்னொரு முடிய போகுது. இன்றைக்கி 31, அப்படியே உல்ட்டா பண்ணால் 13. இப்படி நான் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நடத்துறதுனால இது சொல்கிறேன். அக்டோபர் 13. 28, வறட்சியின் ஆரம்ப அறிகுறிகள் மற்றும் வறண்ட காலநிலை பற்றிய தகவல்களை வழங்குவது எந்த அமைப்பின் வேலை? வானிலை ஆய்வுத்துறை. ஓகேங்களா. ஸோ வறட்சி நம்ம சொல்லியாச்சு, அப்போ ஐஎம்டியோடைய வேலை தான். 29வது கேள்வி, மனிதனால் தூண்டப்பட்டு நிலச்சரிவுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன? மனிதனால் தூண்டப்பட்ட நிலச்சரிவுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியீர்ப்பு விசையா, டெக்டானிக் தட்டுகளா, இயற்கை தாவரங்கள் அகற்றுதலா, அதாவது காடழிப்பு, மண்ணரிப்பா. ஸோ மண்ணரிப்பு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டே. அந்த மலையிலேருந்து அரிச்சிட்டு வரது மண்ணரிப்பு. சரி, டெக்டானிக் தட்டுகள் மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராச்சஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் வரும். புவி விசை ஈர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இப்போ எலிமினேஷன் மெத்தடில் இது 3மே இல்லை. அப்போ இது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை தாவரங்கள் அகற்றத்தில். காடை அழிக்கிறதுனால தான் மனுஷனால் செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு, அதான் நிலச்சரிவுக்கு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. 30வது கேள்வி, பேரிடர் மேலாண்மை சட்டத்தை, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இந்திய அரசு எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசு எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005. ஸோ இதோட 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 யூனிட்ஸ் 3மே பார்த்துட்டோம். 1 and 2 and 3. ஓகேங்களா. ஸோ கூடிய சீக்கிரம் யூஜிடிஆர்பி நம்ம போடுவோம். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், மறக்காமல் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. சில நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் வர மாதிரி, இந்த நம்பர்ஸ் நியூமெரிக்கல் டேர்ம்ஸ் வரது, இந்த தென் அமெரிக்கா வட அமெரிக்கா மலைகள் பேர் என்ன, இந்த ஆறுகள் பேர் என்ன, பெரிய நகரம் பேர் என்ன, சிறிய நகரம் பேர் என்ன, இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மேபி நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நம்ம நாளைக்கு யூஜிடிஆர்பியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கண்டினியூ பண்ணுவோம், பார்ட் 2. இந்த வீடியோ பார்ட் 4 வீடியோ.
ஓகேங்களா? பார்ட் 4, 5, 6 கன்டின்யூ பண்ணிட்டுருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில நம்ம வந்துட்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ்மே பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ்ல ஹிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் வீடியோ வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. மேம் எங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோ வேணும். எங்களுக்கு இந்த லெசன் கவர் பண்ணணும். இந்த டாபிக் கொஞ்சம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு புரியல அப்படின்ற மாரி நீங்க கமெண்ட் பண்ணா கண்டிப்பா நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வேறு எதாவது இருந்ததுன்னா நம்ம அகாடமி நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஜி டிஆர்பி பத்தி டீட்டெயில்ஸ் எதாவது வேணும், காலேஜ் டிஆர்பி பத்தி டீட்டெயில்ஸ் வேணும், இல்ல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ எதாவது வேணும்னா 8940787647 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எஸ் அகாடமியோடைய வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி அகாடமியோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க் யூ ஹஸ்பண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.